ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன? அதில் லாங்குவேஜ் என்கிட்ட இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தனுக்கு கன்வே பண்ணுறதுக்கான டூலாக லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒர்க்கர் தேவை. நான் ஒர்க் டீட்டெயில்ஸ் அண்ட் அந்த ஒர்க் எப்படி பண்ணணும்னு நீங்கள் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் சொன்னால் தான் அவருக்கு புரியும், உங்கள் வேலையும் அவர் செய்வார். இப்போது டெக்னிக்கலி உங்கள் ஒர்க்கர் ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஒர்க் டீட்டெயில்ஸ் அது எப்படி பண்ணணும்னு அந்த சாஃப்ட்வேருக்கு புரிகிற லாங்குவேஜில் நீங்கள் சொல்லணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிறது ஜாவா. ஜாவானா என்ன? யாரை டெவலப் பண்ணது? எங்கே டெவலப் பண்ணாங்க? எப்போ டெவலப் பண்ணாங்க? தென் அக்வைர் பண்ணது யார்? அதே இப்போ ஜாவா யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? மொபைல் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், கேமிங் அப்ளிகேஷன்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், பிக் டேட்டா, இந்த ரோல்ஸ் எல்லாமே நம்ம ப்ளே பண்ணலாம். ஃபார்ச்சூன் 500ல் 90% ஆஃப் கம்பெனிஸ் ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபியூ கம்பெனிஸ் இது எல்லாமே. ஸோ ஜாவாக்கு ஸ்கோப் இருக்காங்கிற டவுட்டே தேவையில்லை. ஜாவாவில் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் இந்த டுட்டோரியல் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே இன் லூப். தேங்க்யூ.